Praise the Lord. Have a blessed day. இது கர்த்தரின் வார்த்தை. சங்கீதம் 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். Create in me a clean heart, O God, and renew a steadfast spirit within me. Amen. அன்பான தேவ பிள்ளைகளே, மனுஷனுடைய இருதயமோ நித்தமும் பொல்லாங்கு நிறைந்தது, இருதயமோ திருக்கும் கேடும் நிறைந்ததாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 14:10 சொல்லுகிறது, இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தை ஆகான் என்று. இப்படிப்பட்ட கேடு நிறைந்த, மாயம் நிறைந்த, மேட்டிமையான, மாறுபாடான துராலோசனையை பிணைக்கும் இருதயத்தினாலே மனிதன் பாவமே செய்கிறான். அகங்காரம் உள்ள, ஆணவம் உள்ள இருதயத்தினால நாம் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுகிறோம். அதனாலே நமக்கு பலன் ஒன்றும் இல்லை. இதை உணர்ந்த தாவீது ராஜா தான் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். இது ஒரு விண்ணப்பமாக கேட்கிறார். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று. ஆமென். சுத்த இருதயம் நமக்கு வேண்டும். சுத்த இருதயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கட்டாயமாக வேண்டும். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமேன். பாருங்க, நான் உங்களுக்கு ஒன்று காட்டித்தாரேன். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு என்ன கிடைக்கும்? சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு, ஆமேன், சோத்திரம். வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று. ஆகவே தேவனை தரிசிக்க, தேவனோடு உறவாட, தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ, மனிதர்களை நேசிக்க, மனிதர்களோடு இசைந்த நல்வாழ்க்கை வாழ சுத்த இருதயம் வேண்டும். சுத்த இருதயத்தோடு நிலைவரமான ஆவியையும் பெற்றுக்கொள்வோம் என்றால் அதுவே பாக்கியம், அதுவே ஆசீர்வாதம். தேவன் இன்றைக்கு சுத்த இருதயத்தை உங்களிலே கட்டளையிடுவாராக. நிலைவரமான ஆவியை உங்களிலே புதுப்பித்து அந்த இருதயத்தை, ஆமேன், கடினப்பட்ட இருதயத்தை, கல்லான இருதயத்தை நவமான சதையான இருதயமாக, சுத்தமுள்ள இருதயமாக உங்களுக்கு தருவாராக. God bless you. ஆமேன்.